நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதருடைய இறை பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் கடவுள் நம்மை வழிநடத்துவதையும் நம்மை பாதுகாப்பதையும் கடவுள் நம்மோடு துணையாக இருப்பதையும் உணர்ந்து கொள்ளுகிற தருணமாய் இந்த தருணம் இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையை சிறப்பாக தம்பதியர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். திருமண தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும், ஒருவர் மீது கொண்டிருக்கிற ஒரு அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி குடும்ப வாழ்வின் மேன்மையை, முக்கியத்துவத்தை, புனிதத்தை உணர்ந்து வாழவும் சிறப்பான விதத்தில் செபிப்போம். குறிப்பாக பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஆராதனையை ஏறெடுப்போம். ஏனென்றால் மனக்கசப்புகளினால, தான் என்கிற அகங்காரத்தினால இன்றைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். திருமணமாகி 3 மாதம், 5 மாதம், 1 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்று சொல்லி பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதன் வழியாக அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க இறைவனிடத்திலே ஜெபிப்போம், மன்றாடுவோம். இப்பேற்பட்டவர்களை இயேசுவின் தூய இருதயத்திற்கு இந்த ஜெபத்தின் வழியாக, ஆராதனையின் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய ஆவியானவருடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற, தூய ஆவியே எங்களுக்கு துணையாக வாரும். எங்கள் மனதுக்குள் இருக்கின்ற தீமைகள், கசப்புணர்வுகள், காயங்கள், புண்கள் எல்லாம் ஆற்றி எங்களை அன்பினால் நிரப்பியருளும் என்று பாடி ஜெபிப்போம். துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளா எம்மை
மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளை மன்னிக்கவும், மனதில் இருக்கின்ற கீறல்கள் எல்லாம் மறைய வேண்டியும் தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனபாரங்களோடு மனசுமைகளோடு ஆண்டவர் முன்பாக வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பாரங்கள் குறைய, உன் வேதனை துன்பங்கள் மறைய, இதோ உன் மனதுக்குள் இருக்கிற ஆறாத காயங்கள் எல்லாம், அந்த ஆறாத புண்கள் எல்லாம், வாட்டி வதைக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் தனிய ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபிப்போம். மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. மனதின் பாரங்களை எல்லாம் போக்கிட வருவே, மனதில் இருக்கிற காயங்களை எல்லாம் குணமாக்கிட காயங்களை தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாவங்கள் செய்கிற போது, அந்த பாவத்திலே நாம் தடுமாறி விழுகிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் நிலையை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசை நம்மிடமிருந்து விலகி போகிறது. ஆண்டவரே, ஈசோப்பினால் கழுவி என்னை தூய்மையாக்கியருளும், நான் தூய்மையாவேன். வெண்பனியிலும் வெண்மையான தூய்மையான உள்ளத்தை எனக்கு தந்திருளும்படியாக தூய ஆவியானவரே எம்மை அபிஷேக வாரும், எம்மை நிரப்பிட வாரும், எம்மை தூய்மைப்படுத்த வாரும், எமக்குள் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகிட எழுந்தருளி வாரும் என்று சொல்லி பாடி செபிப்போம். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே,
தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தாழ்வு மனம் நீங்கி தேற்றிட வருவே. தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாவப்பிடியினின்று மீட்டிட வருவே. பாவக்கரை கழுவி தூய்மை தர வருவே. பாவப்பிடினின்று பாவங்களிலிருந்து கழுவி தூய்மையாக்கிட வருவே. ஆண்டவரே, பாவக்கேற்ற சாட்சிகளாய் நாங்கள் வாழ எல்லா தீமைகளிலிருந்து தீய பழக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. எம்மை மாற்றிடுவே. எம்மை மாற்றிடுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாறி வருகிற இந்த நவீன உலகத்தில் குடும்ப வாழ்க்கை சிதறிப் போயிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறார்கள். இந்த மாறி வருகிற இந்த நவீன காலகட்டத்தில் புரிதல்கள் மிக மிக குறைவாகி, விட்டு கொடுத்தல் இல்லாமல் தான் என்கிற எண்ணமும், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தையும், தான் படித்திருக்கிறேன், தான் சம்பாதிக்கிறேன் என்கிற திமிர்தனமும் குடும்ப வாழ்வை சீரழித்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் தலைமுறையினரிடத்தில் இறை நம்பிக்கை இல்லாததனால் வருகிற பிரச்சனை தான் இது. அவர்களுக்குள் கடவுள் பயம் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் அவர்களுடைய மனசாட்சி வேலை செய்யும். அந்த மனசாட்சி யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டும். ஒருவர் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான வழிவகுக்கும். ஒருவர் மற்றவரிடத்திலே தாழ்ந்து போவதற்கும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு கடவுள் பயமும் இல்லை, இறை நம்பிக்கையும் இல்லை, ஆன்மீகத்திலும் வளர்வதில்லை,
ஆலயத்திற்கும் போவதில்லை, கடவுளையும் நாம் வழிபடுவதில்லை. அப்படி இருந்தால் எப்படி என் அன்பிற்குரியவர்களே குடும்பம் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சிறந்து வளர முடியும்? இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலும் கூட சிறந்த தம்பதியர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முன்னுதாரணமான தம்பதியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரமாணிக்கமாக ஒருவர் ஒருவரை அன்பு செய்து நேசித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்க சிறப்பாக அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். அதே நிலையில் சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு திருப்பலி நிறைவேற்றுகிற போது திருமணமான தம்பதியர்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக பங்கு தந்தை அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வெகு சொற்பமானவர்களே அங்கு வந்து அந்த திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் எழுந்து வரவே இல்லை. பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தெரிகிறது, ஒன்று கணவன் வந்திருந்தா மனைவி வந்திருக்க மாட்டாங்க, மனைவி வந்திருக்கிறாங்கன்னா கணவன் வந்திருக்க மாட்டாங்க. இதனால இப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கான நிகழ்வுகள் வருகிற போது, அவர்களுக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்கிற போது ஒருவர் மட்டும் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு வேதனையோடு, மனவலிகளோடு, துயரங்களோடு அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், அந்த இடத்தில் நடந்த இந்த நிகழ்வை நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். திருப்பலி எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்ட பிறகு ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து, ஃபாதர், திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய கணவர் என்னை விட்டு போய்விட்டார் ஃபாதர். நானும் என் பிள்ளையும் மட்டும் தனியாக இருக்கிறோம் வீட்டில். கணவர் எங்களை விட்டு பிரிந்து போய் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்க ஒன்று சேரணும்னு வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேம்பி அழுறாங்க. ஏன்னா இந்த இடத்தில் அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளும் போது அந்த ஏக்கம், அந்த அம்மாவுக்குள் இருந்த வலி, துயரம், அந்த அன்பின் மிகுதியால தன் கணவனை நினைத்து அந்த சகோதரி அழுதாள். அவர் கண்ணீர் வடிக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்பின் நிலை இப்படி பரிதாபத்திற்குள்ளாகினதாக இருக்கிறது. யாரோ ஒருவர் மகிழ்ச்சியாக இன்னொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு உயிர் அன்பினால் வருந்துவதை, அன்பினால் வேதனைப்படுவதை, அன்பினால் துடிதுடிப்பதை காணுகிற போது மிகுந்த வேதனையை தருகிறது, அது வலியை தருகிறது. இப்படிப்பட்ட தம்பதியர்கள் ஒன்று சேர வேண்டும். இறைவன் முன்னிலையில் அவர்கள் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையில் முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயம் வாழ்த்தப்படவும், இயேசுவின் தூய இருதயம் மகிமைப்படவும், இயேசுவின் தூய இருதயத்தில் நம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டவர்களாய் இப்படிப்பட்ட பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டி சிறப்பான விதத்தில் ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம்.
அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், கஷ்டங்கள் மனபாரங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி துணிவோடு நாம் எடுத்த காரியத்திலே துணிவோடு நிற்போம். குன்றும் அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கணவன் மனைவி பிரிந்து போவதனால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனால் அந்த பிள்ளைகள் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். பெற்றோர்களே, என் அன்பு தம்பதிமார்களே, நீங்கள் தான் இதற்கு முழுமையான பொறுப்பு. ஆண்டவர் முன்பாக நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று அந்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்க, அதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்தை காண இறைவன் அருள் புரியும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. இயேசுவின் திரு இருதயத்திற்கு
நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். மாண்டுயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுவார. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
கருணையும் புகழும் ஆட்சியும் உண்டாக